நம்மளோட கஸ்டமர் தான், யூடியூப் சப்ஸ்கிரைபராக இருந்து கஸ்டமர் ஆனவங்க. விக்னேஸ்வரி தஞ்சாவூர் அந்த சிஸ்டர் தான். சிஸ்டர் டுடே இதை கூட நான் ஏன் காமிக்கிறேன்னா, நானா சொன்னேன்னு நினச்சிக்க கூடாது இல்லையா, அதுக்கு தான். எல்லாரும் நிறைய விதமாக இருக்காங்க எனக்கு, அதனால தான் சொல்கிறேன். டுடே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு சிஸ்டர். என்னன்னா, ராஜி சிஸ்டர் மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்லி என் கொரியர் பண்ணாமல் என் அமௌண்ட்டை அனுப்பிட்டேன் சிஸ்டர். அவங்க என் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஃபீலிங்காக ஆகிட்டேன் சிஸ்டர். இந்த முருகன் தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. 500 போச்சு அப்படின்னு. அமௌண்ட்டு சின்னது, பட் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ண, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஆறுதல் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு. டிஎஸ்ஆர் சாரீ கலெக்ஷன் சொல்லி நிறைய ஆட் வருது. பே பண்ண சொல்கிறாங்க. அட்ரஸ் கூட செகண்டாக தான் கேட்குறாங்க. பே பண்ண உடனே நம்பர் பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் வாய்ஸ் அனுப்பியிருந்தேன். ஐயோ ஐயோ, ஏன் சிஸ்டர் அதெல்லாம் நம்புறீங்க? அப்படிலாம் எதையுமே நம்ப கூடாது. நான் ஆறுதல் சொன்னேன். ஓகே சிஸ்டர், மனசுக்கு இப்பதான் கொஞ்சம் ரொம்ப நிம்மதியா இருக்குது. 500 அது நம்ம லைஃப்ல செலவு பண்ற அமௌண்ட் தான், இருந்தாலும் இந்த அளவுக்கு ஏமாந்துட்டோமே அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படி சொன்னாங்க. அப்புறம் லவ் யூ ராஜி சிஸ்டர், லவ் யூ சிஸ்டர், ராஜி சிஸ்டர் மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைத்தது என் தவறு தான் சிஸ்டர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கும் உங்களுக்கும் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஏமாத்துற ஒரு சோசியல் மீடியாவில் வந்துட்டு இப்படி ஏமாத்துற ஒரு இதில் கடவுள் வந்து கரெக்டாக எல்லாருக்கும் செய்கிற ஒரு ஆளை எனக்கு காமிச்சு விட்ருக்காங்க உங்களை. அதனால் நான் உங்களுக்கும் நன்றி சொல்லணும், கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள்கிட்ட யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ எல்லாரும் கொடுத்து வச்சோங்க. ஏன்னா யாரையும் ஏமாத்தாமல் நல்லபடியாக செய்றீங்களா, அதுவே பெரிய கிஃப்ட்டு. அப்புறம் மெசேஜ் அவங்களும் அனுப்புனாங்க, நானும் அனுப்பியிருக்கேன். அதுக்கு மேலே என்ன நீங்கள் நம்பி ப்ராடக்ட் கொடுத்தீங்கல்ல, ப்ராடக்ட் நான் வாங்கிட்டு தானே அமௌண்ட் அனுப்புனேன். என் மனசில் ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துல வச்சிருக்கேன் சிஸ்டர். அமௌண்ட்டு காரணம் இல்லை, என்னை நம்பினீங்கல்ல, அந்த நம்பிக்கை வேறு லெவல் சிஸ்டர். லவ் யூ ஸோ மச். இதை தவிர வேறு வார்த்தை பொருத்தமாக இருக்காது. அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். லைஃப் பற்றி கேட்டிருக்காங்க, அது நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து வந்து ஃபேமிலி பிக்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க, வாய்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஏதாவது சோசியல் மீடியாவில் ஆர்டர் போடுறீங்கன்னா கவனமாக ஆர்டர் போடுங்க, நீங்கள் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு போட்டு விட்றேன் அப்படி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு உடனே அது கூட சேர்த்து வச்சு ஒரு 700 800 வந்துச்சு. அந்த ப்ராடக்டெல்லாம் வச்சு அனுப்பி விட்டுட்டேன். போட்டு அனுப்பி விட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு அனுப்புனாங்கன்னு நினைக்கிறேன் பேமெண்ட்டு. அதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க என்னை நம்பி கொடுத்தீங்க அப்படின்னு. தெரியுமா, என்னைய நம்பி நீங்கள் காசு பே பண்ணீங்கல்ல, என்னை நம்பி நீங்கள் ஆர்டர் போடும்போது நான் உங்களை நம்பி கொடுக்க மாட்டேனா?